ஒரு பிச்சைக்காரன் ஹோட்டல் மிச்சமே உள்ள சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் அவட்ட இருந்து 500 ரூபாய் எடுத்து கொடுத்து குளிச்சுட்டு நியூ ட்ரெஸ் போட்டு வா அப்படின்னு சொல்றா. அந்த வாங்கினவன் இவன் சொன்ன மாதிரியே குளிச்சுட்டு ஹேர் கட்லாம் பண்ணிட்டு திரும்பி வரான். இவனை பார்த்த இவன் அவன் தானா அப்படின்னு இவளுக்கே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவு அழகா இருக்கான். உடனே இனிமே இங்கேயே வேலை பாரு அப்படின்னு வேலை போட்டு கொடுத்துட்றா. ஒரு நாள் இவரோட ஹோட்டல் செஃப் என்னால சமைக்க முடியாது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு இவன் திமரா பேசுறான். இதை கேட்ட என்னோட செஃப் சமைக்க சொல்றா. இந்த செஃப் சமைச்ச சாப்பாடு சாப்பிட்ட ஒரு கஸ்டமருக்கு வாமிட்டே வந்துருது. இதை பார்த்ததும் வந்த கஸ்டமர் திரும்பி போயிடுறாங்க. இந்த பிரச்சனை எப்படி சமைக்கலாம் யோசிச்சதுக்குள்ள ஒரு கேங் லீடர் சாப்பிட்டு வந்துடுறான். அதனால பழைய செஃப்டே போய் 5 லட்சம் தரேன் சமைக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றா. எனக்கு 5 லட்சம் பத்தாது, 10 லட்சம் கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் அதிகப்படுத்துறான். இதை கேட்டுட்டு இருந்த அந்த பெக்கர் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கட்டிங் ஸ்டைலை பார்த்து அந்த செஃப் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். எப்படியாவது சமைக்க விடக்கூடாது அப்படின்னு நினைச்சவன் கட் பண்ண காயெல்லாம் தூக்கி வீசுறான். அவன் அதையும் அழகா பிடிச்சிடுறான். தொந்தரவு பண்ணாம இருக்க எல்லாரும் சேர்ந்து இவனை பிடிச்சி வச்சிடறாங்க. இவன் சமைச்ச உடனே ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் பார்க்கலான்னு பாக்குறா. இட் இஸ் டெலிசியஸ் அப்படின்னு சொன்னதுதான் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருந்தனால எல்லாரும் போட்டி போட்டு சாப்பிடுறாங்க. ஒருத்தன் வெயிட் பண்றதே மறந்துடுறாங்க.